தென்காசி மாவட்டத்தில் நேற்று வந்து 2 தனியார் பேருந்து மோதி அதில் 40க்கும் மேற்பட்ட மக்கள் வந்து உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்காங்க. அதில் 6 பேர் உயிர் இழந்துட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு சோகத்தை நான் சொல்ல வரேன். அது என்னங்க இப்படியே நடக்குது? நம்ம பஸ் போக்குவரத்து துறை அப்படி என்னதான் நடந்துக்கிட்டுன்னு ஒண்ணுமே புரிய மாட்டுது. வந்தவங்ககிட்ட என்ன நடந்துச்சு நம்ம இந்த விபத்தை பற்றி கேட்டது அவங்க என்ன சொல்றாங்கன்னா 2 பஸ்ஸுமே டைமிங் சொல்லி 2 பஸ்ஸுமே வேகமாக தான் வந்திருக்கு. 2 பஸ் நேருனா மோதுனால இந்த விபத்து ஏற்படுது. அது என்னங்க டைமிங்? அது டைம் வச்சு என்ன சம்பாதிக்க போறீங்க? உயிர் மக்களோட நிலைமையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவங்க என்னென்ன நிலைமையோட அந்த பஸ்ல ஏறி வருவாங்க. ஒரு 5 ரூபாய்க்கு ஏறி பக்கத்து ஸ்டாப்ல இறங்குறது அவங்க நிலைமை அன்னைக்கு நாள்ல. ஏன் நீங்க எவ்வளோ அசால்ட்டா நினைக்கிறீங்க? தனியார் பேருந்துக்கு நான் ஒரு ரெக்வஸ்ட், அந்த ஓனருங்களுக்கு நான் ஒரு ரெக்வஸ்ட், ஒரு தம்பியா நான் உங்களுக்கு என்ன சொல்லுன்னா, இப்படி டைமிங் வச்சு ஓட்டிங்கன்னா கூட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைமிங் வச்சு ஓட்டுங்க. கொஞ்சம் டிரைவருக்கு ஒரு முக்கியத்துவம் தந்து ஒரு டிரைவரை ஒரு 10 ட்ரிப் 12 ட்ரிப் அடிக்க வைக்காதீங்க. ஏன்னா அவருக்கு உடம்புல எப்படி இருக்கு அவர் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி கரெக்டாக ஓட்ட வைங்க மக்களை. அப்போ அந்த 6 பேர் உயிருக்கு என்ன இழப்பீடு, என்னதான் இழப்பீடு தந்தாலும் அவங்க என்னென்ன கனவுகளோட வந்திருப்பாங்க. அந்த வீடியோவை நான் பார்த்து ரொம்ப வேதனை. அதை நான் கீழே காட்டுறேன். அப்போ வந்து அவங்க பார்த்து ஓடிக்கிட்டே இருக்காங்க. அந்த வீடியோ நீங்கள் கீழே பாருங்க. எவ்வளோ கஷ்டத்தோட அந்த குடும்பத்தில் இருந்தவங்க என்னென்ன நினச்சி வந்திருப்பாங்க. கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அதான் அவங்க சொல்ல வரேன். முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி விபத்தை தவிருங்க. அதான் நான் சொல்றேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போங்க. நன்றி.